வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரனோட நீச்சங்கிறது கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலனும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து மன உளைச்சல், வீணான விரயம், பொய்யான விஷயங்கள் உங்கள் மேலே பரப்புறதுன்னு தொடர்ந்து மன வருத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. சகோதர ரீதியாக கூட நிறைய மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். இனி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த மாதிரியான இருக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இனி உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் தொடர்ந்து வெற்றி ஏற்பட போகுது. தாய் தந்தையோட அன்பு ஆதரவு கிடைக்கிறதால மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகள் கூட இனி உங்களை புரிஞ்சு நடந்து செயல்படுவாங்க. இதனால மனதில் ஒரு இன்பமான சூழ்நிலை தொடர்ந்து ஏற்பட போகுது. ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம், கடன் சார்ந்த விஷயங்களை மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட வேண்டியதாக இருக்குது. திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட்டிருக்கும். சதா சர்வமும் சண்டை சச்சரவாகவே இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இனி ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்கள், இந்த காலத்தில் நீங்கள் சிந்தனை எப்போதும் நேர்மையாக வச்சிருக்கிறது அவசியம். அதாவது நேர்மறை சிந்தனை நீங்கள் கொடுக்க கொடுக்க அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். இதனால மன அழுத்தம், மனக்கவலை இது எல்லாமே நீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை சிந்திச்சு நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. காலத்தை அதோட போக்கிலே விட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இது வரைக்குமே குழம்பி கிடந்த உங்களுக்கு இனி நல்ல ஆலோசனை கிடைக்கிறதால எல்லா வகையிலும் ஒரு சிறப்படை போறீங்க. தொடர்ந்து லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. வாழ்க்கையில் ஒரு சூச்சமதை தெரிந்துக்க போறீங்கன்னு சொல்லலாம். இதனால மற்றவங்க எல்லாரும் உங்களை அசந்து பார்க்க போகிறாங்க. திறமையை தொடர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு பக்தி, விசுவாசம், லட்சியம்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் தான். பொதுவாகவே நீங்கள் நீக்கு போக்கு தெரியாத ஆளாக தான் நடந்திருப்பீங்க. அதாவது மனசில் எந்த கல்லாக்கப்படமும் இருக்காது. சூதுவாது தெரியாமலே பழகிட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பாடம் கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை. இனி நீங்கள் இதிலிருந்து ஒரு நல்ல அனுபவத்தை பெற்று ஒரு நல்ல வாய்ப்பை பெற போகிறீங்க. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொழில் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமாக தான் இருக்கணும். கோபமாக பேசுகிறதையோ அடிக்கிறதையோ இந்த காலத்தில் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். எந்த ஒரு சிக்கலான விஷயமா இருந்தாலும் கண்டிப்போட கொஞ்சம் கனிவோடு பேசிட்டு வந்தீங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக தீர்க்க முடியும். அதே மாதிரி கூட இருக்கக்கூடியவங்களால் சில நேரம் சிரமங்கள் ஏற்பட்டாலும் இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான காலமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து வாழ்க்கை துணை ரீதியாக சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை ஏற்படுறது, வீட்டிலேயே இருக்க முடியாத சூழ்நிலைலாம் கூட பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். இனி உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது. தொடர்ந்து அன்புங்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லலாம். இதனால தனிமையை விரும்பாத உங்களுக்கு தொடர்ந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு பந்தம், பாசங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. தொடர்ந்து உங்களுக்கு நினைச்சதை எல்லாமே நிறைவேறக்கூடிய காலம். தொழிலில் ஏற்பட்டிருந்த நஷ்டமாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், வஞ்சனை, சூதுன்னு இந்த மாதிரி எந்த விஷயமும் உங்களுக்கு இனி ஏற்படாது. எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்பட போகிறீங்க. அதே மாதிரி திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. உங்கள் பெண்ணுக்கோ அதாவது மகனுக்கோ இந்த காலத்தில் திருமண வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு எளிமையாக வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏற்பட போகுது. இந்த காலத்தில் நீங்கள் மற்றவங்கள விமர்சனம் செய்கிறது வேண்டாம். இது பகையாக மாறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பகைங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. சண்டை சச்சரவு இல்லாத வாழ்வு தான் வேணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி எல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த தொழில் முதலீடு எல்லாமே இப்போ கைகூடி வரக்கூடிய நேரம். ஒரு சிலர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ஏதாவது முயற்சி செய்யலாமாங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாமே இந்த காலத்தில் தோன்றும். வேலை விஷயமா நீங்கள் இந்த காலத்தில் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இடமாற்றம், வேலை மாற்றம்னு இந்த காலங்கிறது உங்களுக்கு நிறைய வாய்ப்புங்கிறது தேடி வரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வரும். நினைச்ச காரியம் எல்லாமே கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய சூழ்நிலை தான் தொடர்ந்து இருக்கும். இருந்தாலும் அதை நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரகண சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே புதன், சூரியன், சுக்கிரன் நன்மைகளை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த காலத்தில் சிவபெருமானை வழிபட்டு வாங்க. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மிருகஷீரிடம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு சூரிய பகவானால் உங்களுக்கு இந்த காலங்கிறது செல்வாக்குங்கிறது அதிகமாக தான் இருக்கும். வேலை ரீதியாக கூட ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே நீங்கும். தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிற பணியாட்கள் மூலமாக உதவி கிடைக்கிறதால எல்லா விஷயங்களும் நீங்கள் எளிதாக செஞ்சு முடிக்க போகிறீங்க.
நல்ல லாபம் ஏற்பட போகுது. திருமண வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வரும்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்ப வகையிலுமே உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது தொடர்ந்து ஏற்படும். அதே மாதிரி கொஞ்சம் கோபத்தை இந்த காலத்தில் கட்டுப்படுத்த பாருங்கள். வார்த்தைகளில் கோபத்தை நீங்கள் தணிச்சிட்டிங்கனாவே குடும்ப வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை 4, 6, 8ஆம் இடத்துக்கு இருக்கிறதால உடல் நிலையில ஏற்பட்டிருந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பு எல்லாமே இனி நீங்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சரி, பொருளாதார ரீதியாகவும் இது வரைக்கும் எதிர்ப்பு சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. இழுபறியாக இருந்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். மறைஞ்சிருக்கக்கூடிய உங்கள் திறமை எல்லாமே வெளிப்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றம். சூரிய பகவானுடைய அருளும் கூடவே உங்களுக்கு இருக்கிறதால எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான பலனை பெற போகிறீங்க. தொடர்ந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கிறது அதிகரிக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தை உடையவங்களுக்கு புதன் பகவான், சூரியன், சுக்கிரன், குருன்னு இவங்களுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இதனால நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி. விடாமுயற்சியோடு நீங்கள் பாடுபடுங்க. உங்களுக்கு நல்ல வெற்றிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை கூட இனி விலகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இது வரைக்குமே உங்கள் மனசில் ஒரு எண்ணங்கிறது இருந்திருக்கும். அது நிறைவேறாமல் மனசில் ஒரு வருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். இனி உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கிறது படிப்படியாக பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம், நெருக்கடி இது எல்லாமே நீங்கும். பண வரவு அதிகரிக்கிறதால மனசில் ஒரு தேக்கமான சூழ்நிலைங்கிறது தொடர்ந்து ஏற்படும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே இப்போ புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னே சொல்லலாம். இனி தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த முதலீடு எல்லாமே கைகூடி வரும். வேலை விஷயமா ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமண வாழ்க்கையில் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்கிறது ஏற்படலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் சரியாக ஒரு சமன்பாடோட கொண்டு வரக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. தொடர்ந்து குடும்பத்தில் ஒரு குழப்பம், சண்டை சச்சரவுங்கிறது இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது நல்லது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கோபத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னாவே இந்த காலங்கிறது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது தொடர்ந்து ஏற்படும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. வீண் செலவு இல்லாமல் அதிகம் ஏற்பட வாய்ப்பில்லை. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலைச்சலால் உடலில் அசதி, ஒரு சோர்வு உண்டாகலாம். உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நண்பராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், அவங்களுடைய தவறு உணர்ந்து இனி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை. அலுவலக ரீதியாக, வேலை ரீதியாக ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு நன்மை தான் நடக்குன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் வேலை மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் இருந்தால் தாராளமாக ஏற்றுக்க பாருங்கள். வியாபார ரீதியாக ஒரு சிலர் கொஞ்சம் தொலைதூர பயணம் எல்லாமே இந்த காலத்தில் மேற்கொள்கிற மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து வேலை செய்கிற பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதால ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட கொஞ்சம் இந்த காலத்தில் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுல கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். உறவினர் வருகை ஒரு பக்கம் இருக்கிறதால கொஞ்சம் பொறுப்பும் அதிகமாக தான் இருக்கும். இதனால் இயல்பாகவே ஒரு அசதி, சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அலுவலகத்தில் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சலுகைங்கிறது கிடைக்கும். மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். நீங்கள் விடியற்காலை வேலையில் தொடர்ந்து நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்குறதா இருந்தாலும் விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. அதனால் உங்கள் வாழ்வுகளும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய செயலும் சரி, ஒரு நல்ல மாற்றம், ஒரு சாதகமான பலன்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் பொறுத்த வரைக்குமே, செவ்வாயோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே சகோதரர்களுக்கிடையே மனக்கசப்புங்கிறது ஏற்படும். இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுறது நல்லது. சரியான திட்டமிடல் இல்லைன்னா வேலையில் முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படுன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்குறதா இருந்தாலும் அதில் சரியாக முழு கவனம் செலுத்திட்டு முடிக்க பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரியான செயல்பாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வருவாய்ங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். அதே மாதிரி வருமானத்தை விட ஒரு சில நேரத்தில் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையை கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். அதனால் கொஞ்சம் மன அழுத்தம், குழப்பம் இது எல்லாமே இருக்கும். மனநிலையை சரியாக வச்சுருந்தீங்கனாலே பல பிரச்சனையை இந்த காலத்தில் உங்களால் தவிர்க்க முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கிறது செவ்வாயோட தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கோபங்கிறது உங்கள் மனசில் அதிகமாக தான் இருக்கும். இதனால் இந்த காலத்தில் நீங்கள் மன அமைதிக்கான முயற்சி செய்யுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது நல்லது. உங்கள் பேச்சிலும் சரி, உங்கள் செயலும் சரி கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். அதே மாதிரி இந்த காலத்தில்
தந்தை வழி ரீதியாக கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் உங்கள் மேலே அதிகப்படியான முக்கியத்துவங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.